கல்யாணம் பண்ணும்போது சொன்னீங்களா உங்களுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்கன்னு? அது உங்களுக்கு தெரியும் மேடம். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும் வாரியா போய் கோயில் இப்போ சத்தியம் பார்த்தீங்களா, பண்ணுங்க. பேசும்போதே பார்த்தீங்களா, கிராமத்து பொண்ணு ஏய் இந்த மாதிரி ஒரு ரூடாக தான் நடந்துக்குவாங்க. நீங்க ரொம்ப கனிவானவராமே, பார்த்த உடனே அழுதுருவீங்களாமே? அப்படி இல்லை மேடம், எனக்கு மனசு கஷ்டப்பட்டு அழுவேன். எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க? ஏன் ஏமாத்தி கல்யாணம்? ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணல மேடம், வாழணும் தான் கல்யாணம் பண்ணது. அது எப்படி வாழணும்னு கல்யாணம் பண்ணுவீங்க? அப்ப இந்த பொண்ணு இவங்க தான் வாழ முடியக்கூடாதுன்ற ஒரு பிடிவாதத்தில் அவங்க ஹலோ வீட்டோட எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப இந்த பொண்ணு எத்தனை வருஷம் இந்த பொண்ணோட வாழ்ந்தீங்க? ஒரு 15 வருஷம் 14 வருஷமா இருக்கும். கேட்டியாம்மா? அப்ப எதுக்காக என்ன ஏமாத்துனீங்க? நான் என்ன பண்ணேன் உங்க எல்லாத்தையும்? இவங்க யாரும் கல்யாணம் பண்ணாம இருந்தா நான் யாராவது சரி, கல்யாணம் ஒரு பண்ணி- நிமிஷம் நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஊருக்கு போனோம் தங்கச்சி மேரேஜுக்கு. ம். அப்போது சரி பார்த்து அப்போ இவங்களுக்கு எனக்கு பழக்கமாகி எப்படி பழக்கம் ஆச்சு? இவங்க டைம் போவாங்க வருவாங்க, அப்போ பார்த்துருக்கேன். பார்த்தா இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க 10 வருஷம். எப்படி அந்த பொண்ணு மேல பழக்கம் ஆகும்? அப்ப இந்த மனைவிங்கிற ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி இல்லை மனைவி அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னீங்க? இந்த பொண்ணை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? அப்படிலாம் அதை சொல்லி அப்படித்தானே சொன்னீங்க. சத்தியம் பண்ணுங்க. அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன்னு சொன்னா எப்படி மேடம் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க? அதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்களா உங்களுக்கு கல்யாணம் தெரியும்னு? முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இருமா ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொன்னீங்க. சொல்ல மேடம் அவங்க கிட்டலாம். சரி, இவங்கள லவ் பண்ணீங்களா? சும்மா பார்த்தேன், கொஞ்ச நாள் பழக்கம், 1 வாரம் 2 வாரம் பழக்கமா. பழக்கம்னா என்ன பழக்கம்? அதான் பார்த்து தான் மேடம் பண்ணேன். லவ் பண்ணி தான் அம்மா கிட்ட சொல்லி லவ் வந்ததா? எத்தனை வாட்டி லவ் வரும்? இவங்க இல்லாம இன்னொரு பொண்ணு கிட்ட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது இருந்ததா? இல்லையா மேடம், அது ஊர்ல 2-3 நாள் கேட்டிருந்தாங்க. யாவது எப்படி கேட்பாங்க நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு இவங்க கூட பொண்ணு இருக்கிறன்னு தெரியாது. ஊருக்கெல்லாம் தெரியாது. கிராமத்துல. நீ பண்ண தப்பு தானே? அவங்களுக்கு எப்ப தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க மாமா ஒருத்தர் இருக்காரு மிலிட்ரியில, ம், அவருக்கு கல்யாணம் இந்த பையனுக்கு மெட்ராஸ்ல விசாரிச்சு பார்த்துருக்காங்க. ம். ஏற்கனவே இந்த பையன் இந்த பொண்ணு கூட பழக்கம் இருக்கான்னு தெரியும். அவங்க மாமா பழக்கமா கல்யாணம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்ப என்ன சொன்னாங்க? தெரிஞ்சு அவங்க எதுவுமே அப்படி சரி எதுவும் சொல்லிக்கல. எப்படி தெரியும் இல்ல. உங்களுக்கு? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3-4 மணி நேரத்துல எங்க மாமாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போன் பண்ணி அவ்வளோ அழுதாரு. இப்படி வம்பா போய் தள்ளிட்டே காணுது. அவங்க 2 நாள் முன்னாடியே தெரியும் என்கிட்ட சொன்னாங்க மேடம். போய் சொல்லாத. இப்ப எங்க வந்து மாமா என் வாயில அரை மணி மண்ணடி நேரம் போடாது. நீ போய் சொல்ற. இவன் அதெல்லாம் போய் எத்தனை வாட்டி லவ் பண்ணுவீங்க? இன்னும் ஏதாவது இருக்கா? பிளான் இருக்கா? பிளான்லாம் இது ஒரு தப்பு பண்ணதே ரொம்ப கஷ்டப்படுறேன். ட்ரெயின்ல இருந்து எதுக்கு குதிச்சீங்க? குதிக்கல மேடம், நான் சரகு சாப்பிடுவேன் முதல்ல. ம். அப்போ இறங்கி சரகு சாப்பிட்டு இருந்தது, இறங்கி ட்ரெயின் ஒரு 1/4 மணி நேரம் நின்றுது. ம், அப்போ சரகு சிகரெட் அடிச்சிருந்தேன், ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ம், அப்போ என்னால் ஏற முடியல, ம். நான் திரும்பி வந்துட்டேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.